ஹே ஹலோ எவ்ரிவன். என்ன Feb 14 வருதோ அதுக்காக ஆளே இல்லைண்ணா அப்படின்னு உட்காந்துருக்கியா? இங்கே பார், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மட்டும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காத. அதெல்லாம் தயவு செஞ்சு மூட்டையை கட்டி தூக்கி போட்டுரு. உனக்கு மட்டும் ஆள் இல்லாமலாம் இல்லை, இங்கே நிறையா பேர்த்துக்கு ஆள் இல்லாததான் சுற்றிட்டு இருக்காங்க. சரியா? அதுவும் இல்லாமல் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆளே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லாத, ஆளே தேவையில்லைண்ணா அப்படின்னு சொல்லு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படுற சஃபரன்ஸ்லாம் நமக்கே தெரியுதுல்ல. என்ன நல்லா இருந்துக்கிறாங்க, ஏதோ அந்த ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அந்த ஒரு நாளுக்காக நீ ஒரு வாழ்க்கையே வந்து நீ நாசம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுக்கோ. இது அதுக்கான மெச்சூரிட்டி ஏஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அவங்க ஒரு நாள் சிரித்து நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூ லவ்வும் இருக்குது, உண்மையாக இருக்கவங்க இருக்காங்க, கரெக்டாக கேர் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. பை காட் கிரேஸ், அவரோட அருள், அதனால வந்து எல்லா இதுவும் இது பண்ணி கிடைச்சவங்களும் இருக்காங்க. அப்படி இருந்தால் ஓகே, பை நேச்சராகவே அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னா ஓகே. ஆனால் ஆள் இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லை நீ ரஷ் பண்ணி ஒரு ஸ்பாயிலான ஒரு கிணத்துக்குள்ளே போய் நீ குதிக்கிறது வந்து சரியே கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. செல்ஃப் லவ் பண்ணு, ஆளே தேவையில்லை. டெடி டே வருது, சாக்லேட் டே வருது, வேலண்டைன்ஸ் டே வருது, எந்த டே வேணால் வந்துட்டு போட்டோம். எல்லா வருஷம் தான் வருது, இந்த வருஷம் மட்டுமா வருது? எல்லா வருஷமும் தான் வருது. ஓகேவா? அதெல்லாம் நீ கணக்கே எடுத்துக்காத. எப்படி வந்து பொங்கல் தீபாவளிலாம் எல்லா வருஷம் தான் வருது. நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் ஏதாச்சும் இருந்தால் நம்மளால வந்து செலிப்ரேட் பண்ண முடியும், இல்லைனா வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி முடியலன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியே போயிருக்கோம். எல்லாரும் அவாய்ட் பண்ணதில்லைன்னு பண்ணுறாங்கன்னு சொல்கிறதில்ல, ஒரு சிலராக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டேவை நீ செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு நீயே செலிப்ரேட் பண்ணிக்கோ. சாக்லேட் டே வருதா, உனக்கு நீ சாக்லேட் வாங்கி கொடு. ரோஸ் டே வருதா, உனக்கு நீயே ரோஸ் வாங்கி கொடுத்துக்கோ. ப்ரோ சொல்கிறேன், அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நீ இந்த பையன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காத. உனக்கு நீ கொடுத்துக்கோ, செல்ஃப் லவ் பண்ணு. அதுதான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? உன்னை அதுதான் ஒரு நல்ல ஸ்பேஸ்க்கு உன்னை லீட் பண்ணி கொண்டு போகும். லைஃப்பை பாரு. ஃபஸ்ட்டு நீ உனக்கான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி உன்னோட லைஃப்பை இண்டிபெண்ட்டாக வாழ்கிறியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் இறங்கு. அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கி தொலைஞ்சி உன் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு நாசமாக போகாத. ஆளே இல்லைன்னு அழுகாத. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணு, அதுதான் ரொம்ப 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 பெஸ்ட் உன் லைஃப்க்கு. ஓகேவா? பண்ணி எது இம்பார்ட்டண்ட்டு, எது தேவை, எது தேவையில்லைன்னு பிரித்து வச்சு செல்ஃப் லவ் பண்ணி உன் வாழ்க்கையை லீட் பண்ணு. February 14 கொண்டாடுறவன் கொண்டாடிட்டு போகிறான், பிரச்சனையே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை பார். ஓகேவா?